எபிசோட் 22. சந்தோஷின் அம்மாவின் அக்காவான தேவி வருவதால் அவள் கிச்சனில் பயங்கரமாக சமைத்து கொண்டிருந்தாள். அதே நேரம் சந்தோஷ் என்ன சொல்ல வருகிறான் என்று கூட கேட்காமல் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சக்கரவர்த்தி தாத்தாவை பார்க்க சென்றாள் ஜனனி. அவர் நியூஸ் பேப்பரை படித்து கொண்டிருந்தார். ஜனனி அவரை பார்த்த உடனேயே சக்கரவர்த்தி தாத்தா என்று அழைத்தாள். அவர் திரும்பி பார்த்தார். அவர் முகத்தில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவளை பார்த்த ஒரு கோபமும் இல்லை. அவர் ரொம்ப சாதாரணமாக, அடடா ஜனனி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா பாரு, அம்மா எப்படிம்மா இருக்க என்று ரொம்ப கேஷுவலாக கேட்டார் சக்கரவர்த்தி தாத்தா. என்னம்மா ஜனனி, எங்கள் வீட்டுக்கு எப்போவுமே நீ வாசல் வழியாக வரவே மாட்டியா? இனி வீட்டில் இருக்க பைப்பெல்லாம் கழட்டி வச்சிருவேன் பார்த்துக்க என்று கிண்டலாக கிருஷ்ணவேணி கூற, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சந்தோஷுக்கு புரியவில்லை. ஒரு பெண் அத்துமீறி வீட்டிற்குள் வந்திருக்கிறாள். அவள் இந்த வீட்டில் இருக்கும் ஒரு பையனையும் இழுத்து வந்தாள். ஆனால் இங்கே என்னவென்றால் யாரின் முகத்திலும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏதோ அவளை ரொம்ப வருடமாக தெரிந்தது போல் அவர்கள் பாவனை செய்து கொண்டார்கள். சந்தோஷுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நடக்குதுங்க? ஒரு பொண்ணு அத்துமீறிய அறைக்கு வந்துட்டு ஒரு வயசு பையனை இழுத்துட்டு வேற வந்திருக்கா. ஆனால் இந்த வீட்டில் யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லையே, இங்கே என்னதான் நடக்குது என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். சக்கரவர்த்தி தாத்தா சந்தோஷை பார்த்தவுடன், சந்தோஷ், நீ அங்கே என்ன நிற்கிற, வா வந்து உட்காரு என்று அழைத்தார். அவனும் சக்கரவர்த்தி தாத்தா அருகில் போய் உட்கார்ந்தார். அப்புறம் ஜனனி, வா நீயும் வா என்று அழைக்க அவளும் அங்கே போய் அமர்ந்தாள். அதன் பிறகு சக்கரவர்த்தி தாத்தா, ஜனனி இவன் என்று கூறவும் அவர் குறுக்க வந்து, நல்லாவே தெரியும், இவர் பேர் சந்தோஷ், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, சேலமில் படிச்சுட்ருக்காரு, கோயில் திருவிழாவுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவருக்கு 22 வயசாச்சு, காலேஜ் முடிச்சிருக்காரு, ஜாலியாக இருக்கணும் அப்படின்னெல்லாம் நினைக்காம மறுபடியும் நல்லாவே படிக்கிறாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால 4 வருஷம் வீட்டில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் கோல்டு மெடலிஸ்ட், நல்ல ஒரு சிங்கர், யூடியூபர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இல்லாத ஃபேன்ஸே இல்லை. இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபேன் பேஜஸ் இருக்குது. பயங்கரமான திறமைசாலி, பயங்கரமான புத்திசாலி. கூடவே டீச்சர்ஸ்க்கு இவன் மேலே பயங்கரமான மரியாதை இருக்குது. டீச்சர்ஸோட செல்லக்குட்டி இவன். என்ன ஹீரோ, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா என்று அவள் மூச்சு விடாமல் கூறி முடிக்க அவன் என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தார். என்னம்மா ஜனனி, இவனை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் என்று சக்கரவர்த்தி தாத்தா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு பிடிச்சவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது என்னோட ஹாபி. அதை தான் இவரை பற்றி கொஞ்சமாக நோண்டி பார்த்தேன், கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, எல்லா டீட்டெயில்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன் என்று அவள் சாதாரணமாக கூறினாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சந்தோஷ், தாத்தா, ஒரு பொண்ணு அத்துமீறி நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, என்னை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறா, இவளை பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாகவே இல்லையா? என் மேலே உங்களுக்கு கோபம் வரலையா என்று அவன் கேட்டான். அதற்கு சக்கரவர்த்தி தாத்தா சிரித்து கொண்டே, எதுக்குடா கோபம் வரணும், இந்த பொண்ணை எனக்கு நல்லாவே தெரியும் என்று கூறவும் அவன் அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தான். அதே நேரம் அம்மாவை நம்பிட்டு இருந்தா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அந்த சந்தோஷ் எல்லாத்தையுமே குறுக்க வந்துட்டு இருக்கான். அவனை எப்படியாவது முடிச்சாகணும். என்ன பண்ணுறது என்று யோசித்து கொண்டே அந்த ரூமை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் அருண். அதே நேரம், ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்க மிஸ்டர் சந்தோஷ்? நானும் இந்த வீட்டு பொண்ணு தான். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் எப்போதுமே கதவு வழியாக வந்ததா சரித்திரமே இல்லை. அதனால் சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு பழகியே போயிடுச்சு இல்லை தாத்தா என்று கேட்டுக்கொண்டே, என்னோடய அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வித்யா வீட்டில் தான் நான் சாப்பிடுவேன், அங்கேயே படுத்துப்பேன். அப்புறமா ட்ரெஸ்ஸு, எனக்கு தேவையான எல்லாமே சக்கரவர்த்தி தாத்தா தான் பண்ணுறாரு. அதனாலேயே நான் இங்கே மோஸ்ட்டாக வருவேன். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் சந்தோஷ். ஆனால் நீங்களாம் எவ்வளோ லக்கி தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அன்பு காட்ட இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கும் இந்த அன்பில் பாசத்தில் இருக்கணும்னு ஆசை.
ஆனால் என்ன பண்ணுறது, எனக்குன்னு யாருமே கிடையாது. சில டைம் வித்யாவோட அம்மா எனக்கு சாப்பாடு போடும்போது மூஞ்சி காட்டிக்கிட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? என்னால் சொல்லவே முடியாது. ஸ்டில் எல்லாத்தையுமே ஓகேன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு நான் இந்த வீட்டில் தங்கிக்கவா என்று அவள் தயங்கி தயங்கி கேட்டாள். என்ன ஜனனி கேட்டுட்ருக்க? இது ஓ வீடு. உனக்கு எப்போ வரணுமோ நீ வரலாம், எப்போ போகணுமோ நீ போகலாம். இதுக்கெல்லாம் யாராவது பெர்மிஷன் கேட்பாங்களா? இது ஓ வீடுமா என்று சக்கரவர்த்தி தாத்தா கூறினார். இதை கேட்ட ஜனனி பயங்கர சந்தோஷமானாள். அவளின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இங்கே பாரு, உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நீ வருத்தப்படக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன், சரியா? என்ன நீ உன் அம்மாவா நினச்சிக்கோ. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு 3 பிள்ளைங்க. மூத்த பொண்ணு சஹானா, 2வது பொண்ணு சஞ்சனா, அப்புறம் 3வது இந்த சந்தோஷ். இப்போ நீ என்னோட கடைசி பொண்ணு, சரியா? கவலைப்படாத, உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் என்று அம்மா சத்தியவேணி கூற அவளை கட்டி அணைத்து கண்ணீருடன், உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலம்மா என்று அவள் கூறி கட்டி அணைத்து கொண்டாள். இதை பார்த்த சந்தோஷ் சிரித்தான். மறுபுறம் அருண் பயங்கரமாக யோசித்து ட்ராப் செய்ய ஆரம்பித்தான். முதலில் ட்ராப் வாசலில் கிடைக்கும் மேட்டடியில் நிறைய கோலி குண்டுகளை போட்டு வைத்தான். 2வது ட்ராப்பாக அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கும் ஒயர்களை கட் பண்ணி விட்டான். அது ஃபேன் இல்லை லைட் சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஷாக் அடிக்கும். 3வது ட்ராப்பாக கட்டிலின் கால் அருகில் அவன் எண்ணெயை ஊற்றி வைத்தான். ஒருவேளை இதில் வலிக்கு வீழ்ந்தால் கட்டிலின் காலில் தலையில் அடிபடும். அதில் அவன் கோமா போகலாம், ஏன் இறக்கக்கூட வாய்ப்பிருக்கிறது. 4வது ட்ராப்பாக பாத்ரூம் வாசலில் இருக்கும் மேட் அடியில் சோப்பை போட்டு வைத்தான். அதில் ஒன்று அவன் காலை வைத்து கீழே விழுந்து கை காலை உடைத்து கொள்வான், இல்லை இறந்தே போவான் என்று அவன் ஐடியாஸ் எல்லாம் கரெக்டாக செய்தான் அருண். சிறிது நேரம் கழித்து அஹானா, சஞ்சனா மற்றும் ஜனனி 3 பேரும் சுற்றி உட்கார்ந்து பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆக்சுவலி அவர்கள் செஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். இதில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று அவர்களை பெட் கட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள். சந்தோஷ் தன் ரூமுக்கு சென்றான். அவன் சென்ற சிறிது நேரத்திலேயே அம்மா என்று சத்தம் கேட்டது. சந்தோஷம் மலரும்.